ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி வந்தேன். Aujourd'hui, j'ai préparé une prêche. ஆனால் புதிய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆகவே அதை கொடுப்போமா கொடுக்க வேணாமான்னு யோசிக்கிறேன். Alors, je suis en train de réfléchir, comme il y a des nouvelles personnes, est-ce que je donne cette prédication ou pas? ஓகே, ஏன்னா ஒரு சில புது முகங்களை காண்கிறபடினாலே ரட்சிப்பை கொடுத்து சொல்லிட்டு பிறகு அதை முழுக்கையுமா அந்த பிரசங்கத்தை செய்யாமல் அதில் இருக்கிற சாராம்சத்தை அதில் இருக்கிற சுருக்கத்தை சொல்லலாம்னு யோசிக்கிறேன். Je pense aujourd'hui, comme il y a de nouvelles personnes, je pense parler du salut. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையிலே நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய பிரசங்கத்தை கேட்காவிட்டால் நான் செய்கிற பிரசங்கங்கள் சில வேளை உங்களுக்கு விளங்காது. Si vous n'écoutez pas continuellement la prêche que je fais, vous ne comprendrez pas. ஏன்னா நான் ஏதோ ஒரு 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 கருப்பொருளை எடுத்து நான் பேசுறதல்ல. Je ne prends pas un sujet au hasard. நான் பொதுவாக சத்தியத்தை தொடர்ச்சியாக பேசத்தான் வாஞ்சிக்கிறேன். Mais je parle continuellement la vérité. அவை நீங்கள் இடையிலே அதை கேட்டால் சில வேளை நீங்கள் பிழையாக கூட விளங்கிக் கொள்ள சந்தர்ப்பம் இருக்கிறது. Et si vous écoutez de temps en temps, vous comprendrez peut-être de travers. சபையில் இருக்க மக்களுக்கும் நான் சொல்றேன். Je parle aussi aux personnes qui sont dans cette église. நான் சொல்ற எல்லா சத்தியங்களையும் நீங்க கேட்காவிட்டால் சில வேளை நீங்க தவறாக விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. Si vous n'écoutez pas entièrement la vérité que j'enseigne, vous pourrez comprendre mal. மரியாதை போல கேட்கிற சத்தியங்களை நாம் இருதயத்திலே பதித்து வைத்தால்தான் நான் சொல்ற சத்தியத்துக்கு நீங்க ஓரளவுக்காவது நீங்க கீழ்ப்படிய முடியும். Nous devons inscrire comme Marie les paroles dans notre cœur pour pouvoir agir de la sorte. இன்னைக்கு ஏன் சபையிலே சத்தியத்தை பேசாம ஒரு கருப்பொருளை வச்சே பேசிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, Pourquoi dans les églises aujourd'hui on ne parle pas de vérité mais seulement d'un seul sujet? சத்தியத்தை அறியறது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். Parce qu'il est très difficile de comprendre et de pratiquer la vérité. சத்தியத்தை மூளையில அறியறதே கஷ்டம். Il est difficile seulement de comprendre par intelligence la vérité. அது இருதயத்துக்கு கொண்டு வரதுக்கு பல வருடம் எடுக்கும். Et il peut se passer plusieurs années de la ramener cette parole dans notre cœur. அதை ஜனங்களுக்கு சரியாய் விளங்கப்படுத்த இன்னும் பல வருடங்கள் எடுக்கும். Et ça prendra encore plus d'années pour pouvoir enseigner cette parole au peuple. நான் சில வேளை மனக்கசந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை இவ்வளவு கடினமா நீங்க மறைபொருளா எழுதி வச்சிருக்கீங்க. Je me suis attristée plusieurs temps. Pourquoi cette parole est si difficile à enseigner et à comprendre? அவர் எல்லாத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். L'Éternel est fidèle en toutes choses. எங்கட மாமிசத்திலே அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சில பேர் கடினமா இருக்கு. Il est très difficile de comprendre cette parole, nous qui sommes chers. ஓகே, சரி. இப்போ இது உயிர்த்தெழுந்த ஞாயிறாக இருக்கிறபடினால தான் நான் அந்த செய்தியை எடுப்போம்னு யோசித்தேன். Comme aujourd'hui c'est le jour de la résurrection, donc je vais vous parler d'un seul sujet. அதை நான் சொல்றேன் என்ன செய்தி எடுத்தேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் பல நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. Comme Jésus-Christ est ressuscité, il y a les bienfaits dans notre vie. உதாரணத்துக்கு எடுக்காதீங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாங்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறதுக்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. On peut voir qu'il a été crucifié pour nos péchés et qu'il est ressuscité. அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவ மன்னிப்புக்காகவும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காகவும் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தார். Donc il est mort et il a été ressuscité pour nos péchés et pour que nous soyons justifiés. ஓகே, அப்ப அடுத்த ஒரு இது இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது. Je vous ai répété plusieurs fois, une personne qui a obtenu le salut ne peut pas le perdre. அப்படி சொல்றபடினாலே சபையில வந்திருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கல. Et on ne peut pas dire que toutes les personnes ici présentes sont sauvées. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிப்பை இழக்க முடியாது. Une personne qui est réellement sauvée ne peut pas perdre ce salut. ஓகே, அப்ப அப்படி சொல்லும்போது அடிக்கடி வருகிற கேள்வி நான் சொன்னது போல, அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தம் இல்லாமல் வாழலாமா? Et la question que nous pouvons poser, est-ce que si nous sommes sauvés, nous ne pouvons pas vivre dans la sainteté? இல்ல. Non, la réponse est non. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. Sans la sainteté, nous ne pouvons pas voir Dieu. நான் அடிக்கடி சொல்வது போல பரிசுத்தம் என்பது சன்மார்க்க ஜீவியம் அல்ல. La vie de sainteté, c'est pas une vie remplie de bonnes œuvres. திரும்ப நான் அழுத்தி பேச விரும்புகிறேன். பரிசுத்தம் என்பது இருதயத்தின் சுத்தம். J'insiste, la sainteté, c'est la purification dans notre cœur. நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் அல்லது ஆக்கின தீர்ப்பு இல்லாத ஒரு நிலைமை.
Donc le pardon de nos péchés ou la condamnation de notre péché, அல்லது பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ou le pardon de nos péchés. இல்லாட்டி இப்படி சொல்லலாம், முக்காலத்தை நம்ம பிரிச்சு பார்த்தா Si on peut séparer les trois temps, நம்முடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமை அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். donc nous sommes sauvés où l'ensemble de nos péchés ont été pardonnés. அப்ப எங்களுக்கு ஆயத்தின தீர்ப்பு இல்ல. Nous n'avons pas de condamnation. ரட்சிப்பின் வல்லமையிலிருந்து பாவத்தை வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். Nous sommes sauvés de la puissance de nos péchés. முதலாவது சொன்னா பாவத்தின் தண்டனையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Nous avons été délivrés de la condamnation de nos péchés. மூன்றாவது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து Et விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். nous sommes délivrés de la présence de nos péchés. தயவு செய்து அன்பா சொல்றத கவனமா கேளுங்க, இல்லனா ஒண்ணும் புரியாது. Je vous le répète, soyez vigilants, sinon vous n'allez pas comprendre. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, La condamnation de nos péchés, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, la puissance de nos péchés பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. et la délivrance de la présence de nos péchés. இது ஒரு செயின் மாதிரி. Et c'est un ensemble de chaînes qui est continuel. இது மூன்று செயின், மூன்று துண்ட பொறுத்துனது போல. Et c'est un puzzle où on peut rassembler en 3 pièces. இந்த ஒரு செயினை நீங்க புரிஞ்சிட முடியாது. Et on ne peut pas séparer une partie. இப்ப எங்களுக்கு பொதுவா நாங்க இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம விடுதலைன்னு சொன்ன உடனே Quand on parle de la condamnation de nos péchés, நாங்க என்ன நினைக்கிறோம்? qu'est-ce que nous pensons? அப்ப நாங்க இனி பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். Nous pensons que c'est pas grave si nous péchons car nous avons obtenu le pardon de nos péchés. அப்படி நீ நினைச்சா Si tu penses ainsi, நான் இவ்வளவு நாளும் சொன்ன பிரசங்கம் வீண். jusqu'à aujourd'hui, les paroles que j'ai pu te prêcher, c'est inutile. நான் சொன்ன இந்த மூன்று சங்கிலியை உடைக்க முடியாது. Nous ne pouvons pas séparer ces 3 morceaux. இது ஒரு கோர்வை. C'est un ensemble de choses, ces 3 pièces. இது நீ தனிச்சு நான் பாவத்தை வல்லமையில எடுக்க போறேன், இல்ல பாவத்தை பிரசன்ன விடுதலை எடுக்க போறேன், இல்ல நான் பாவ தண்டனை எடுக்க போறேன், தனித்தனியா நீ பிரிக்க கூடாது. Tu ne peux pas séparer ces 3 choses que Dieu t'a données. இப்போ என்ன கவனிங்க, அப்ப நான் என்ன இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் எடுத்து அது இன்னைக்கு கொஞ்சம் உதாரணம் கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல பார்ப்போம். நான் என்ன பிரசங்கம் எடுத்தேன்னா, Ce que je vais vous enseigner aujourd'hui, இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுந்து நான் சொன்னேன், பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்குது. nous avons obtenu la certitude que Jésus-Christ est mort pour nos péchés. நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes justifiés. இப்ப கவனிங்க, நான் சொல்றது இந்த கோர்வை சொன்னேன். பாவத்தின் தண்டனை, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை நான் சொன்னேன். Donc la condamnation, la puissance et la présence que nous avons été délivrés. ஓகே, இயேசுநாதர் இப்ப நான் சொன்ன இந்த மூன்றையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. On ne peut pas séparer ces 3 choses. நீ பாவத்தின் தண்டனை விடுதலை அடைஞ்சா நீ பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அடைஞ்சே ஆகணும். Si tu as été délivré de la condamnation, tu seras ainsi délivré de la présence. ஒரு வகையில் நான் இப்படி மிகப்படுத்தி சொல்றேன், இது விளங்க சொன்ன சரியான கஷ்டம். இது பெரிய பெரிய பரிசுத்தவான்களே கஷ்டப்படுறாங்க. நான் மிகப்படுத்தி சொல்ற மாதிரி சொல்றேன், ஆனாலும் கேளுங்க. Donc il est très difficile de comprendre, donc écoutez. இப்ப நான் சொன்னேன் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சால் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சோன்னு நான் சொன்னேன். அப்ப அவன் ரட்சிப்பு இழக்க மாட்டாங்க. Donc une personne qui a été délivrée de la condamnation, il ne peut pas perdre le salut. இப்ப ரெண்டையும் நான் சொல்லலாம். அப்ப நான் இப்ப இப்படி சொல்றேன். இப்ப அடுத்து அப்படி சொல்லிட்டு பிறகு நான் சொல்றேன், பிரதர் நீ இந்த பாவத்திலேயே விழுந்திருந்தாலும் நீ பரலோகம் போக மாட்டேன். Donc si tu es continuellement dans le péché, tu ne pourras pas aller au paradis. இது ரெண்டு முரண்பாடு மாதிரி இருக்குதானே? C'est contradictoire ces 2 choses-là. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டீங்க. J'ai dit auparavant que tu as été délivré de la condamnation du péché. இப்போ நான் சொல்றேன், நீ பாவம் செஞ்சா பரலோகம் போக மாட்ட. Maintenant je te dis, si tu pèches, tu ne pourras pas aller au paradis. Tu dois te délivrer de ce péché. இது முரண்பாடு மாதிரி இருக்கும். On peut voir que c'est contradictoire. இது முரண்பாடு இல்ல. Mais ce n'est pas contradictoire. இது முரண்பாடே இல்ல. Ce n'est pas contradictoire. நான் என்ன பயப்படுறேன்னா, Laquelle j'ai peur? நான் என்ன பயப்படுறேன்னா, laquelle pour laquelle j'ai peur? நீங்க ஒரு காலத்துல பாவத்தினுடைய என்ன சொல்றது, ரட்சிக்கப்பட்டால் நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்க, அதாவது சில பாவங்களை செய்தாலும் பரலோகம் போகலாம்னு நான் சொன்னேன். ரட்சிக்கப்பட்டாலும் சில பாவங்களை செய்தாலும் பரலோகம் போகலாம் நான் சொல்லியிருக்கிறேன். Même si nous sommes sauvés, même si nous commettons quelques péchés, nous pouvons quand même aller au paradis. இன்னொரு விதம் சொன்னா, நீ ரட்சிக்கப்பட்டா எந்த பாவம் செய்தால், நீ ரட்சிக்கப்பட்டா எந்த பாவம் செய்தால் நீ பரலோகம் போக முடியும். Et d'une autre manière, si nous sommes sauvés, et quel que soit le péché que nous commettons, nous pouvons aller au paradis. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். J'ai dit ces choses-là. அப்படின்னா டீச் பண்ணியிருக்கிறேன். Je vous ai enseigné. இது புதுசா வர்றவங்களுக்கு இது என்னன்னு வழங்காது கஷ்டம். எனக்கு அது அவங்களுக்காக நான் இந்த பிரசனை மாற்ற முடியாது. Ces nouvelles personnes, peut-être qu'ils auront du mal à comprendre ces choses. அப்படியே அந்த வீடியோ போய் பார்க்கணும். Mais vous devez voir les vidéos sur YouTube. ஓகே, அப்ப இப்ப நீங்க ஒரு காலத்துல எப்படி நினைச்சீங்க, ஒரு பாவம் செய்தாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு யோசிச்சீங்க.
un certain temps, vous pensez que même si nous commettons un seul péché, nous ne pourrons pas aller au paradis. இப்போ நான் வந்து வேதத்தை தெளிவாக காட்டின ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பு இழக்க முடியாது. Et je vous ai montré très clairement, d'après la parole, une personne qui a été sauvée ne peut pas perdre ce salut. ரட்சிக்கப்பட்டா அவன் எந்த பாவம் செய்தாலும் பரலோகம் போவான். Et quel que soit le péché qu'il peut commettre après son salut, il ira au paradis. இப்போ அப்படியே இப்போ நான் இப்போ இவ்வளவு காலம் நீங்க நினைச்சீங்க ஒரு பாவம் செய்தாலும் பரலோகம் போக முடியாதுன்னு. Vous pensez jusqu'à présent que même si vous commettez un seul péché, vous ne pouvez pas aller au paradis. இப்போ நான் வந்து சொன்னேன் நீ உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டா எந்த பாவம் செய்தாலும் பரலோகம் போக. Et je vous ai dit, si vous allez réellement accepter Jésus-Christ, si vous demandez pardon pour le péché, à ce moment-là, il vous délivrera. இப்போ நீங்க என்ன செய்ய பாப்பீங்க? Et qu'est-ce que vous allez essayer de faire? அதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes sauvés. எந்த பாவம் செய்யலாம்? Et nous pouvons commettre quel que soit le péché. எப்படியும் வாழலாம். Nous pouvons vivre comme nous le souhaitons. பரலோகம் தான் போவோம். Mais nous allons au paradis. நான் அப்படி சொல்லல. Mais je n'ai pas dit ainsi. நான் தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படுத்தி இருக்கிறேன். மூன்று செயினையும் உடைக்கிறார். Je vous ai dit, ces trois morceaux, ces trois pièces de puzzle, nous ne pouvons pas les séparer. நீ இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடையறதுக்கு காரணமே La raison pour laquelle nous sommes délivrés de la condamnation du péché, பாவத்தின் வல்லமிருந்து விடுதலை அடையலாம். c'est pour te délivrer de la puissance du அந்த péché. பாவத்தின் வல்லமிருந்து விடுதலை அடையறதுக்கு காரணம் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை Et அடையலாம். la raison pour laquelle tu es délivré de la puissance du péché, c'est pour être délivré de la présence du péché. இது எவ்வளவு கஷ்டம் நினைக்கிறீங்க பிரசன்னம் பண்றது? Il est très difficile d'enseigner ces choses-là. ஓகே நீங்க விளக்குறது கஷ்டமா தான் பரவாயில்ல முள்ள விளங்குவீங்க. Il est difficile de comprendre, mais vous allez comprendre petit à petit. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளங்கி இருக்கேன் நீங்களும் கஷ்டப்படுங்க. J'ai eu du mal à comprendre ces choses-là, vous aussi vous aurez du mal. ஓகே சரி கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்து பாருங்க கவனிங்க. இது சொன்ன இது ஒரு கோபம் மாதிரி இப்போ போய்க்கொண்டே இருக்கு பாருங்க. இப்போ நான் பாவத்தை இன்னைக்கு நான் இதை பாவ மன்னிப்பை நான் பிரசங்கிக்க வரவில்லை. Je ne suis pas venu ici pour enseigner le pardon des péchés. பாவத்தை நீதிமானாக்களை குறித்து பிரசங்கம் பண்ண வரல. Je ne suis pas venu enseigner concernant la justification, உயிர்த்தெழுதல் இன்னொரு நன்மை. mais les bienfaits de la résurrection. இயேசுநாதர் மகா பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். Mais il règne comme sacrificateur auprès du Père. கவனிங்க. இப்போ நான் இதை திருப்பி தோக்குறேன் பாருங்க. இப்போ இந்த இயேசுநாதர் பிரதான ஆசாரியர் ஊழியத்திலே ஒரு பகுதியை சிலுவையிலே செய்து முடித்தார். On peut voir que Jésus-Christ a sacrifié, a réalisé une partie sur la croix. அடுத்த பகுதி அவர் செய்து கொண்டிருக்கிறார். Et une autre partie, il est en train de réaliser. அப்ப கவனிங்க என்ன செய்து முடித்தார்? Qu'est-ce qu'il a pu réaliser sur la croix? எல்லாம் முடிந்தது. Il a dit que tout était terminé. பாவத்துடைய தண்டனைக்குரிய எல்லா காரியத்தையும் நான் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டேன். Toutes les choses concernant la condamnation du péché, il a entièrement réalisé sur la croix. இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ பிரதான ஆசாரியராய் அவர் என்ன செய்கிறார்னா எங்களுடைய பாவத்தின் வல்லமிருந்து விடுதலை அடையறதுக்கு அவர் பரிந்து பேசி எங்களுடைய பாவம் நான் செய்யும் போது மன்னிச்சு அது மாத்திரமல்ல பரிசுத்தாவியை அனுப்பி எங்களுடைய பாவத்தின் வல்லமிருந்து எங்களை என்ன செய்கிறார்? Donc il parle pour nous en notre faveur aux côtés du Père pour pouvoir nous délivrer de la présence du péché, de la puissance du péché. பாருங்க அவர் மூலமாய் பிதாவிடத்தில் சேருகிறவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Par lui, si nous allons à la présence de notre Père, il nous délivre de nos péchés. இப்போ நாங்க ஏற்கனவே சொன்னோம் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Nous avons déjà dit que nous sommes sauvés. ஆனா இந்த இடத்துல சொல்லிருக்குது முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Mais là, il est dit que il est certain qu'il nous sauvera. அப்ப என்ன சொல்லுது? Et qu'est-ce que dit ce verset? அது அந்த முக்காலத்துல எந்த காலத்தை சொல்லுது? Ça parle de quel temps? பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து வல்லமையிலிருந்து. Et ce verset parle de la puissance du péché. மட்டும் தெரியும். நீங்க சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்போது நான் சரி நான் ஓகே கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ நான் சொல்றேன் சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். Quand il est mort sur la croix, il a porté sur lui l'ensemble des péchés de ce monde. இப்போ சொன்னேன் அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்துல அரவாசி செய்து முடிச்சிட்டார். Il a réalisé la moitié de ce qu'il devait réaliser sur la croix. பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு எப்படி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அதுக்கு வாரேன் உள்ளத்தின் ஆழத்தில் பாவத்தை உணர்ந்து என் பாவம் செய்ய விருப்பம் இல்லை இயேசுவை என்னை ரட்சியும் சொல்லும் போது அவர் ரட்சிக்கிறார். Il nous sauve quand nous nous repentons réellement au profond de notre cœur
quand nous confessons notre péché. பாவத்தின் தண்டனையிலிருந்து. Il nous délivre de la condamnation du péché. இப்ப பிதாவின் வலது பார்த்து விட்டு இருக்கிறார். Là maintenant il assiège auprès du Père. எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Il pourra nous sauver entièrement. அப்படி சொன்னா பாவத்தின் தண்டனை மட்டுமல்ல, Ce n'est pas seulement la condamnation de notre péché, வல்லமையிலிருந்தும் இன்றைக்கு ரட்சித்து கொண்டிருக்கிறார். mais il nous sauve ainsi de la condamnation de la puissance du péché. ஆகவே இயேசுநாதர் ரெண்டா வெட்டிடுறாங்க. Donc il ne faut pas couper Jésus-Christ en deux. சொல்றது விளங்குதா? Est-ce que vous comprenez? இயேசுநாதர் ரெண்டா வெட்டாதீங்க. Ne coupez pas Jésus-Christ en deux. அவர் ஒரு இயேசுதான். Il est un seul Jésus. தண்டனையிலிருந்து விடுவிக்கிற இயேசுதான் உன்னை வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். C'est le seul Jésus qui te délivre de la condamnation, le même qui te délivre de la présence de இது ரெண்டும் நிறைவேறும் போது பாவத்தின் பிரசன்னத்தில் விடுதலை அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வரும். Ces deux choses quand elles se réaliseront, nous aurons automatiquement la délivrance de la puissance de notre péché. ஓகே, அத தான் நான் சொல்ல வர பார்த்தேன். Et c'est ce que j'ai voulu dire aujourd'hui. ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் திரும்பவும் அந்த என்ன சொல்றது புதாக்கள் இருக்கிறபடினா அந்த ரட்சிப்புங்கிற சத்தியத்தை ஒரு தெளிவா சொல்லிட்டு நான் போறேன். Comme il y a de nouvelles personnes, je voudrais parler la vérité concernant le salut. நல்லா கவனிங்க, இன்னைக்கு பாவத்தை குறித்து அறிவில்லாதபடினா தான் நமக்கு ரட்சிப்பை குறித்தும் அறிவில்லை. Comme nous n'avons pas assez de connaissances concernant le péché, nous n'avons pas de connaissances ainsi concernant le salut. நாங்க நீங்க பாவியா இருக்கிறீங்க, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாதுன்னு சொன்ன உடனே ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க? Quand nous disons que nous sommes péchés et que nous ne pouvons pas aller à la présence de Dieu, nous pensons தாங்கள் செய்கிற சில பாவமான காரியத்திலிருந்து விடுதலை அடைஞ்சால் நம்ம பரலோகம் போகலாம். Si nous sommes délivrés de nos péchés, ainsi nous pourrons aller au paradis. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஒருத்தன் ஏற்றுக்கொள்றான் இல்ல. C'est pourquoi quand nous demandons à quelqu'un d'accepter Jésus-Christ, il ne l'accepte pas. அவன் நினைக்கிறான் தான் செய்யற குடி வெறிகள் அல்லது வைஃப்க்கு அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை நானே கொஞ்சம் சமாளிச்சு செஞ்சு நான் பரலோகத்துக்கு போறேன். C'est pourquoi l'homme pense que s'il arrête de se disputer ou frapper sa femme, s'il essaie de corriger ces choses, il pourra aller au paradis. ஆனால் வேதம் சொல்லுது தீட்டும் அருவருப்பானது ஒன்றும் பரலோகத்துக்கு வர முடியாது. C'est pourquoi la Bible dit toute souillure ne pourra pas aller au paradis. இன்னொரு வேத வசனம் சொல்லுது எங்களுடைய நற்கிரிகள் எல்லாம் அது ரட்சிக்கப்பட்ட பிரகாரம் ரட்சிக்கப்பட்ட முதலா இருக்கட்டும் எல்லாம் கந்த துணியா இருக்குது, ஊத்த துணியா இருக்குது. On peut voir que ce soit avant que nous soyons sauvés ou après, toutes nos œuvres sont des tâches remplies de souillure. பாவத்தின் ஆழத்தை உணர முடியாதவன் ரட்சிப்பின் உயரத்தை அறிய முடியாது. Une personne qui ne connaît pas la profondeur de son péché ne pourra pas reconnaître la grandeur du salut. பாவத்தின் ஆழத்தை உணர முடியாதவன் ரட்சிக்கப்படவே முடியாது. Une personne qui ne connaît pas réellement son péché ne pourra pas être sauvée. கவனிங்க, நாங்க எங்களுடைய வாழ்நாள் பூராத்துல ஒரு செகண்டாவது ஒரு சிந்தையா ஒரு சின்ன சிந்தையிலே தவறவிட்டால் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா தீட்டும் அருவருப்புள்ளது பரலோகத்துக்கு போகாது. Si nous commettons ne serait-ce qu'une seule mauvaise pensée, nous ne pourrons pas aller au paradis, car toute chose de souillure ne pourra pas aller au paradis. இயேசுநாதர் ஸ்டாண்டர்ட் மிக உயரமானது. Car la grandeur de Jésus-Christ où il assiège est grande. அதை எட்டணும்னு சொல்லி சிந்திக்க கூட முடியாது. On ne pourrait même pas l'imaginer et le penser. அது செய்யவே முடியாது. C'est une chose que nous ne pouvons pas le réaliser. அந்த மலப்பிரசங்கத்தின் ஒரு நோக்கம் பாவத்தை கண்டித்து உணர்த்துறதுக்கு. La prêche de la montagne signifie c'est pour pouvoir ressentir et connaître tes péchés. ஒரு கோபப்பட்டாலும் நீ என்ன சொல்றது, ஒரு ஆளோட கோபப்பட்டாலும் தேவையில்லாம நீ நரகத்துக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. Si tu te mets en colère contre quelqu'un, tu iras en enfer. கண்ணிச்சே பெண்ணு ஒருக்கா பார்த்தா நீ நரகத்துக்கு போவ. La convoitise des yeux ainsi, si tu es dans la convoitise des yeux, tu pourras aller en enfer. சத்துருக்கள் சிநேகிக்க சொல்றார். L'Éternel dit aime tes ennemis. ஒரு எங்களை நேசிக்கிறவனே நேசிக்க எங்களால இயலாம இருக்கு. Nous n'arrivons pas à aimer même ceux qui nous aiment. நான் என்னைய சிலவளை பார்த்து அதிசயப்படுவேன். நான் ஒரு நாள் என் வாழ்க்கை நினைக்கிறேன் இப்படி பாக்கியா நான் இருப்பேன்னு என் வாழ்க்கையை நினைச்சே நான் பார்க்கிறேன். Je n'ai pas ainsi, je peux penser, regarder ma vie, je ne sais pas, regarder à quel point je suis pécheur. ரட்சிக்கப்பட்ட பிறகு மட்டுமல்ல, முதல் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட முதல் நான் தெரியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க நடக்கிற நடையிலே கூட எவ்வளவு தவறு, ஒவ்வொரு நாளும் எவ்வளவாய் தவறுகிறோம் நாங்க. Même une fois que nous sommes sauvés, nous voyons à quel point nous faisons des erreurs chaque jour. தேவன் இப்ப ஏசாயா 6 சொல்லுது, தேவன் தேவன் பரிசுத்தர். On peut voir que l'Éternel est saint. 24 மணித்தியாலமும் ஒன்று மட்டும் வாசிப்போம். வெளிப்படை சுவிசேஷம் 4:8 மட்டும் வாசிப்போம். தயவு செய்து எல்லாம் கவனிங்க. பாவத்தின் ஆழத்தை உணராத எவனும் ரட்சிப்புக்குள்ள வரவில்லை. நீங்க சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்து 2 தடவை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சொல்றாங்க. On peut
peut voir que celui qui ne connaît pas, qui ne ressent pas réellement ses péchés, ne pourra pas être sauvé. Apocalypse, chapitre 4, verset 8. Yeah. Les 4 êtres vivants ont chacun 6 ailes et ils sont remplis d'eux tout autour et au-dedans. Ils ne cessent de dire jour et nuit, Saint, 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 et le Seigneur Dieu, le Tout-Puissant, qui était, qui est et qui vient. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. 24 hours பரிசுத்தம் பரிசுத்தம்ங்கற பாடல் பரலோகத்துல நடந்து கொண்டே இருக்கு. On peut voir que 24 heures jour et nuit, ils chantent Saint, Saint, Saint. இப்போ என்னையும் நாங்க விட்டா என்ன நடக்கும்? Si nous allons au paradis, qu'est-ce qu'il se passerait? உள்ள போகவே கேட்காம இருக்கும். On ne peut pas rentrer dans le paradis. அதான் சொல்றேன் அறுவடுக்கும் தீட்டுள்ளது போக முடியாது. Toute chose sale et souillée n'ira pas au paradis. இன்னொரு விதத்தை நான் சொன்னால் என்னுடைய உன்னுடைய முயற்சியினால் ரட்சிக்கப்பட்ட பிறகா இருக்கட்டும் ரட்சிக்கப்படாதவர்கள் எதுவாக இருக்கட்டும் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய உன்னுடைய முயற்சியினாலே பரலோகத்துக்கு கிட்ட நெருங்க கூட எங்களுக்கு தகுதி கிடையாது. Que ce soit avant que nous soyons sauvés ou après, par notre propre moyen, nous ne pouvons pas aller au paradis ou même s'approcher. ஓகே யோபு அருமையான சில கேள்விகள் கேட்கிறேன் பாருங்க. யோபு 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. On peut voir que Job pose quelques questions. Nous allons prendre le livre de Job. Je vais vous dire une chose juste avant. Je ne vais pas m'inquiéter du fait que je répète tout le temps les mêmes choses. Si tu pratiques exactement ce que je dis, pourquoi je répéterai les choses? Si tu réalises ce que je te dis, pourquoi je suis obligé de crier? இது மட்டும் சில காரியங்களை மனதில் வச்சுக்கொள். இது நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி உங்களை நடத்தாவிட்டால் நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் நடத்த முடியாது. Si le Saint-Esprit ne parle pas en toi et ne te dirige pas, à ce moment-là, tu ne pourras pas réaliser les choses. பாஸ்டரை நம்பி இருக்கிறவன் பெரிய பாஸ்டரை நம்பி இருக்கிறவன் எங்கேயாவது வர ஒரு ஊழியக்காரன் நம்பி இருக்கிறவன் நீ பரலோகம் போக முடியாது. Celui qui croit en son pasteur ou un serviteur de Dieu n'ira pas au paradis. பரிசுத்த ஆவியின் தங்கி repose. Appuie-toi sur le Saint-Esprit. C'est lui qui t'exhortera. Il enseignera la vérité. Et il pourra te dire la vérité. Amen. Si tu n'as pas de relation avec le Saint-Esprit, alors tu ne comprendras rien de ce que je te dis. Moi-même, j'ai pris plusieurs années pour comprendre cette vérité. Est-ce que tu peux apprendre ces choses en une seconde? Si tu ne pries pas et que tu ne t'appuies pas sur le Saint-Esprit, alors est-ce que tu peux comprendre ces paroles? Donc, inscris les choses que tu entends et assemble-les. நான் என்ன சொல்றது கிருபை குறித்து பேசுறது அல்லது ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து பேசுறதுக்கு காரணம் நீ உச்சக்கட்ட பரிசுத்தத்துக்கு வரணும். Les raisons pour lesquelles je parle de la grâce ou la certitude du salut, c'est pour que tu puisses vivre une vie pleine de sainteté. நான் ரட்சிப்பு நிச்சயத்தை சொல்லும்போது உங்களை அநேகர் முட்டாள்தனமாய் இவன் என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போறதுக்கு வழிபாக்குறான்னு யோசிக்கிறீங்க. Peut-être que vous pensez que quand je parle de la certitude du salut, que le pasteur ouvre des occasions pour pouvoir pécher. இல்ல, ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம்தான் தேவன் விரும்புகிற அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய பரிசுத்தம் யாரும் சம்பாதிக்க முடியாது. தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாதி என்னன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிப்பு நிச்சயத்தை உடைய ஜனம் மாத்திரம். Un peuple qui puisse vivre dans la sainteté, c'est un peuple qui a été réellement sauvé. அடிக்கடி நீ ரட்சிக்கப்பட இல்லன்னு சந்தேகப்பட்டிருந்தா நான் சொல்றேன், நீ அதுதான் பெரிய அடையாளம் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு. Si tu as un doute le fait que est-ce que tu es sauvé ou pas, cela veut dire que tu as été réellement sauvé. ரட்சிப்பிலே ஒரு நாளும் சந்தேகப்படாம உட்கார்ந்திருக்கப்ப நான் தெளிவா சொல்றேன், நீ டைரக்டா நரகம் தான். உனக்கு அங்க வழியில எல்லாம் போறது, உனக்கு டைரக்டா நரகம் தான். Si une personne ne se pose pas de questions concernant son salut et qu'il est certain qu'il a été sauvé, alors il ira en enfer. பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் எங்களுடைய தேவன். Notre Dieu est un Dieu qui ne regarde pas le péché. இங்க யாராவது புதுசா நீங்க வந்திருந்தா, si une personne qui est là,
முதலாவது தடவை இல்ல, ரெண்டாவது, மூணாவது தடவை, அஞ்சாவது தடவை வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்திருந்தா. Une, 2 ou 3, 4 fois que vous venez à cet endroit. ஏதோ இயேசு சுகம் தருவார், இயேசு ஏதோ சபைக்கு வந்தனால ஒரு வீடு தருவார், அந்த சபைக்கு வந்தனால ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுற வாய்ப்பு தருவார், நீங்க வந்திருந்தா. Tu penses peut-être que tu auras un travail, une bonne santé ou la famille ou quelle que soit la chose pour laquelle tu es là aujourd'hui. தேவன் தரக்கூடும், தராமல் விடக்கூடும். Peut-être que Dieu te donnera ou te donnera pas. ஆனா உனக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். Mais je te dis une chose. இந்த பாவத்தின் ஆழத்தை நீ உணராவிட்டா, Si tu ne connais pas la profondeur de ton péché, நீ கற்பனையில கூட பரலோகம் போக முடியாது. et même dans ton imagination tu ne pourras pas aller au அவ்வளவு paradis. பரிசுத்தமான தேசம் அது. Car c'est un pays rempli de sainteté. ஒரு சொல்ல இந்த 35 வருஷம் 40 வருஷம் நீ வாழ்ந்ததுல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சிந்தையில பிளவுட்டாலும் பரலோகம் போக முடியாது. Même ne serait-ce qu'une seule mauvaise pensée, tu ne pourras pas aller au paradis. இது மிகப்படுத்துற மாதிரி உனக்கு தெரியுதா? Peut-être que tu penses que j'exagère. இல்ல. Non. வேதம் தெளிவா சொல்லுது. La Bible dit très clairement. அதனால தான் தேவகுமாரன் இறங்கி வந்தார். C'est pourquoi le Fils de l'homme est descendu sur cette terre. ஒரு பாவம் செய்யல. Il n'a commis aucun péché. காட்டி கொடுத்த யூதா சொல்றான், இவன் நீதிமான். இவன் ஒரு குற்றம் நான் காண Même மாட்டேன். Judas qui l'a livré, il dit que c'est un homme juste, qu'il n'a commis aucun péché. பிலாத்துல மனைவி சொல்றாள், இந்த நீதிமானை நீ ஒண்ணு செஞ்சிராத. Même la femme de Pilate dit que c'est un homme juste, ne lui fait aucun mal. இயேசு நாதரே சொல்லி பிலாத்து இயேசுநாதர் சொல்றான், இவர் நீதிமான், இந்த பலிக்கு நான் ஆக மாட்டேன். On peut voir même que Pilate dit que Jésus-Christ est un homme droit, qu'il n'a commis aucun péché. எல்லாரோட மகிமை என்னன்னா, இயேசுநாதர் கேட்கிறார் எல்லாத்தையும் பார்த்து, சீசர்லாம் இருக்கு 24 மணி நேரமும் அவரோட இந்த சீசர்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவர் துணிஞ்சு கேட்கிறார், நீங்க யாராவது என் மேல குற்றம் காட்டுவீங்களா? On peut voir que même Jésus demande à toutes les personnes rassemblées, est-ce que vous pouvez m'accuser d'une chose que j'ai pu commettre? அதிசயம். C'est une chose miraculeuse. அந்த பரிசுத்தத்தை தவிர, sans cette sainteté, இயேசுநாதர் நீதியை தவிர, sans la justice de நீ Jésus, எந்த வழியாய் பரலோகம் போனாலோ நீ நரகம் தான் போவ. tu ne pourras pas aller au paradis, et quel que soit le chemin que tu peux utiliser, tu iras en enfer. பேர் சொல்றான், அவருடைய வாழ்க்கையில வஞ்சனை காணப்படவில்லை, அவருடைய பாவமும் அவர் செய்யவில்லை. On peut voir que Pierre même dit que Jésus-Christ n'a commis aucun péché. இயேசுநாதர் கடைசியாய் 17ஆவது அதிகாரம் எடுக்காத யோவான்ல சொல்றாரு, நான் தேவன் எனக்கு செய்து முடித்ததை நியமித்ததை செய்து முடித்தேன். அப்படி சொன்னால் தேவ சித்தத்தை பரிபூரணமாய் நான் நிறைவேற்றினேன். On peut voir dans Jean chapitre 17, on peut voir que Jésus a réalisé entièrement la volonté de Dieu. இதை இயேசுநாதர் செய்து முடிக்காவிட்டால் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒருவராலும் முடியாது. Si Jésus-Christ n'a pas pu accomplir ces choses, alors personne ne pouvait ou n'irait au paradis. நான் போன வாரம் பல இடங்களிலே அவருக்குள் நாங்க தேவ நீதியாக வேற வழி இல்ல. நீ என்ன முயற்சி பண்ணினாலும் எத்தனை கோடி வருடம் இந்த பரிசுத்தத்தை சேர்த்து வைத்தாலும் பரலோகம் போக முடியாது. On peut voir que c'est en Jésus-Christ que nous sommes sauvés, que nous sommes justifiés, par autre moyen. அவருக்குள் நாங்க தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். On peut voir qu'il a commis, qu'il a été crucifié pour nos péchés pour que nous soyons justifiés en lui. Philippiens 3:9 வாசிப்போம்க்கா. Nous allons prendre Philippiens chapitre 3 verset 9. 3:9. Et d'être trouvé en lui, non avec ma justice, celle qui vient de la loi, mais avec elle qui s'obtient par la foi en Christ, la justice qui vient de Dieu par la foi. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். ஏன் அப்படி சொன்னார்னா, நியாயப்பிரமாணத்தினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாது. On peut voir que par la loi, aucun homme peut être justifié. இதை கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்லுங்க. 1 மில்லியன் வருடம் கொடுத்து உன்னை பரிசுத்த ஆக்க ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப சொல்றேன், முந்தி சொல்லியிருக்கேன், 1 மில்லியன் அல்லது 2 மில்லியன் 10 மில்லியன் கோடி மில்லியன் வருடம் கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்குள்ளே புதிய மனிதனை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து நீ பரிசுத்தமாக சொன்னாலும் பரலோகம் போகக்கூடிய பரிசுத்தத்தை நீ சம்பாதிக்க முடியாது. On peut voir qu'une fois que nous soyons sauvés, même si on vous donne plusieurs années, des milliards d'années, si on vous dit d'être saint, alors vous n'irez pas, vous n'obtiendrez pas la sainteté qu'espère Dieu. Il dit ainsi que nous ne sommes pas celui qui vient de la loi. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து அந்த ஒரே ஒரு
நீதிதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். C'est cette seule justice qui pourra nous emmener au paradis. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி வந்திருக்கிற ஜனங்களும் சரி, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு சொல்ற ஜனங்களும் சரி, Peut-être que nous sommes sauvés, nous disons que nous sommes sauvés, que nous avons pris le baptême, அது நான் ஊழியக்காரனா இருக்கேன்னு சொன்னாலும் சரி, que nous disons que nous sommes serviteurs de Dieu, அல்லது இந்த மாதிரி பாஸ்டரா இருக்கேன்னு சொன்னாலும் சரி, que nous soyons peut-être pasteurs. நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை வச்சு என்னை எடை போடாது. Mais ne me compare pas en écoutant ma prêche. ஏன்னா ஒரு ஊழியக்காரனாய் தேவன் உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக என்னை அபிஷேகம் பண்ண முடியும். Parce que Dieu peut donner son onction pour pouvoir prêcher sa parole à travers moi. அதை வச்சு பரலோகம் போக முடியாது. Mais avec ça, je ne pourrais pas aller au paradis. நான் உன்னை போல உடைக்கப்பட்டவனாய், அதாவது இந்த உள்ளத்தின் ஆழத்துல எந்த விதத்திலும் பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியே கிடையாது, பாவியர்களுக்கு பிரதான பாவி நானுங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள ஒரு நாள் வராமல் இருந்தால் நான் வரலாம். Mais moi aussi, je dois ressentir au profond de moi que je suis un pécheur et ma vie doit être détruite pour pouvoir aller au paradis. நான் சொல்ற கேளு, நீங்க ஒரு நாளும் உங்களுக்குள்ள நான் உலகத்திலேயே மிகப்பெரிய கேவலமான ஆளுன்னு நீங்க நினைக்காவிட்டால் நான் சொல்றேன், நீ பரலோகத்துக்கு போக ஒரு சான்ஸ் கிடையாது. Si tu te dis pas que tu es une mauvaise personne sur cette terre, alors tu ne pourras pas aller au paradis. நீங்க அநேகர் போக மாட்டீங்க. Beaucoup d'entre vous n'iront pas au ஒரு paradis. நாளும் நீங்க உடைக்கப்படல. Car vous n'avez pas donné votre vie pour qu'elle soit brisée. தேவ சமூகத்துல என்னை போல கேவலமான எவன் இருக்கிறான் நீங்க அழுவது இல்ல. Parce que vous n'avez pas pleuré en pensant que votre vie est remplie de péchés. நீ நரகத்துக்கு போவேன்னு நீ ஒரு நாள் நடுங்கிறது கிடையாது. Tu n'as pas eu la crainte ou la peur que tu iras en enfer. இதுல பலர் அப்படிதான் இருக்கீங்க. Beaucoup d'entre vous sont comme ça. இன்றைக்கு மனது Repentez-vous aujourd'hui. 10 வருஷம் இருக்கிறேன், தாச்சபையில் இருக்கிறேன், கிளச்சபையில் இருக்கிறேன், லண்டன்ல இருக்கிறேன், எங்க இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பாதவனா இருந்தா நீ நரகம் தான். Où que tu sois, si tu ne te repens pas, alors tu iras en enfer. இன்னைக்கு ஒரு சில இன்னைக்கு தான் முதல் தரம் வந்திருக்கிறீங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களை மன்னித்து உயர்த்தி உன்னை நடத்துவார். Aujourd'hui, peut-être les nouvelles personnes ici présentes, si tu confesses tes péchés, si tu te donnes à Jésus-Christ, à ce moment-là, il t'élèvera. Ne crois en personne. On peut voir que Jésus-Christ est la vie et la vérité. Le nom de Jésus-Christ est parmi tous les noms et c'est seulement son nom a été donné pour le salut. Les adolescents, les jeunes ici présents, vous avez écouté cette parole. Mais tu ne souhaites pas te délivrer de tes péchés. Tu n'as pas envie de ressentir tes péchés. Tu n'as pas envie de t'attacher à Jésus. Tu n'as pas cette envie de devenir saint. Et tu as écouté cette parole énormément. Et je peux me laver aujourd'hui les mains en disant que j'ai déjà prêché concernant ce sujet dans cette église. Beaucoup d'entre vous pensent que je répète et je répète encore et encore concernant le salut. Mais je peux vous dire que j'ai enseigné à cette église concernant le salut. வந்திருக்கிற புதிய ஜனமா இருக்கட்டும், நீங்க பழையாட்களா இருக்கட்டும், பாவத்தை குறித்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குதா? பாவத்தை குறித்து ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குதா? பாவத்திலிருந்து வெல்லணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குதா? Pour les anciens, pour les nouvelles personnes, est-ce que vous avez cette envie de sortir du péché? Est-ce que vous avez un combat avec vos péchés? நான் சொல்லுவேன், ஒரு அடிக்க சொல்றேன், ரட்சிக்கப்பட்டோட மிகப்பெரிய போராட்டம் என்னன்னா, எப்படியாவது நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாகணும். அதுதான் அந்த போராட்டம். Le plus grand combat que peut avoir une personne sauvée, c'est être délivré de ses péchés. விழுந்துட்டு எழும்புவான். Il peut tomber et se relever. அதனால தான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவன் எந்த பாவம் செஞ்சாலும் பரலோகம் தான். Et c'est pour ça que je dis, une personne qui a été sauvée, même s'il commet des péchés, il ira au paradis. ஏன்னா அவனுடைய விருப்பம் எல்லாம் பரிசுத்தமானது. ஆகவே தேவன் ஆன ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அப்பப்ப விழுந்து எழும்புனா பரலோகம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து நீதி அவன் மேல் தங்கி இருக்கு. Car son plus grand désir, c'est d'être saint. C'est pourquoi il va se relever, il va tomber, il va se relever et il sera justifié auprès de Dieu. ஏன்னா அவனுடைய விருப்பம் எல்லாம் பரிசுத்தம். Car son désir, c'est devenir saint. அவனுடைய ஏக்கம் எல்லாம் பரிசுத்தம். Ses envies, c'est devenir saint. அது இல்லனா நீ ரட்சிக்கப்படல. Si tu n'as pas cette envie, ça n'a pas cette envie, c'est que tu n'as pas été sauvé. நீ என்னமோ சொல்லு. Et tu peux dire toutes les choses que tu veux.
பாவத்திலே போராட்டம் இல்ல, பரிசுத்தத்திலே ஒரு வாஞ்சை இல்ல, பரிசுத்தம்னா ஒரு சந்தோஷம் இல்லனா அவன் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம். Si tu n'as pas un combat avec ton péché, si tu ne veux pas être saint, alors que tu n'as pas été réellement sauvé. யோபு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? Job pose une question, comment être juste devant Dieu? 9வது அதிகாரத்திற்கு 2வது வசனத்தை வாசிங்க. யோபு 9:2 வாசிங்க. அழகா கேட்கிறான், தேவனுக்கு முன்பாக மனுஷன் எப்படி எப்பா நீதியா இருக்க முடியும்? Nous allons prendre Job, chapitre 9, verset 2. உனக்கு ஆவியானவர் இல்லைன்னா நான் சொல்றது உனக்கு பெருசா விளங்காது, உனக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர. Si tu n'as pas le Saint-Esprit en toi, alors tu ne comprendras pas les choses. வாசிங்க. Je sais bien qu'il en est ainsi. Comment l'homme serait-il juste devant Dieu? ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? எல்லாம் வராம சொல்லுங்க. இருக்க முடியுமா? ஒரே ஒரு வழி. என்ன வழி? எல்லாம் சொல்லுங்க. இயேசு. வேற வழி? Le seul chemin pour que l'homme soit juste, c'est Jésus-Christ. அழகா கேட்கிறான், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருக்க முடியுமா? முடியாது. தெரியும், யோபுக்கு தெரியும், முடியாது. Donc tu as posé une question, comment l'homme serait-il juste devant Dieu? எனக்கு நல்லா தெரியும். Moi je sais très clairement. தேவன் நீதிமான் இல்ல. ஒரு கணக்கு தேவை, ஒரு செகண்ட் ஒழுங்கா தேவன் முன்பாக நீதிமானா இருக்க முடியாது. On ne peut pas être juste devant Dieu. நான் பரிசுத்தமானது உண்மை. On peut devenir saint. அது அந்த பரலோகம் போறதுக்கு நீதிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. Mais ça n'a aucun rapport avec la justice et le fait d'aller au paradis. இது நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் தான். C'est un signe pour lequel nous sommes sauvés. ரட்சிக்கப்பட்ட எவனுக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தம் தான் தாகமா இருக்கும். Une personne qui est sauvée, la soif qu'il a, c'est être saint. எப்படி ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவம் செய்து வாஞ்சியா இருக்குதோ, ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தமா மாறாத வாஞ்சியா இருக்கும். Une personne qui n'est pas sauvée, son désir c'est de faire des péchés. Une personne qui est sauvée, son désir c'est d'être saint. ஓகே. அப்ப இதனுடைய தான் புதிய ஏற்பாடு. Et c'est ça que c'est le Nouveau Testament. ஒரு அந்த யோபு 25 ஒரு வாசிப்போம். 25 எடுங்க. 1 Job, chapitre 25, 1 à 6. Bildad et Chouak prit la parole et dit: la puissance et la terreur appartiennent à Dieu. Il fait régner la paix dans ses hautes régions. Ses armées ne sont-elles pas innombrables? Sur qui sa lumière ne se lève-t-elle pas? Comment l'homme serait-il juste devant Dieu? Comment celui qui est né de la femme serait-il pur? Voici, la lune même n'est pas brillante et les étoiles ne sont pas pures à ses yeux. Combien moins l'homme qui n'est qu'un ver, le fils de l'homme n'est qu'un vermisseau. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுப்புத்திரனும் எம்மாத்திரம் என்றான். யோபு தெளிவாக விளங்கினான். Donc Job, on peut voir qu'il a très clairement compris. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகவே முடியாது. L'homme ne peut pas être juste devant Dieu. எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை மாற்ற முடியுமா? Est-ce que l'Éthiopien peut changer sa couleur de peau? சிவிங்கி தன்னுடைய அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? Est-ce que le tigre peut changer les points qu'il a sur lui? அப்படி மாற்ற முடியுமா இருந்தா நான் நீயும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா நீதிமானா இருக்க முடியும். Si ces choses peuvent se réaliser, alors nous pouvons être justes devant Dieu. அது நடக்கிற காரியம் இல்லை. Et c'est pas une chose qui peut se réaliser. ஆகவே மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே நீதிமானாக முடியாது. Donc c'est pourquoi l'homme ne peut pas être juste par ses propres efforts. திரும்ப சொல்றேன், இந்த சபைக்கு வரும் பொழுது அந்த தேவை இந்த தேவை வர்றது தவறு நான் சொல்லல. Je ne dis pas que c'est faux quand vous venez à l'église, que vous venez avec des besoins. ஆனா அதை மையப்படுத்தி வாழ்றது சரியான தவறு. Mais c'est une chose pas correcte de mettre ça au centre et de venir à l'église. நாங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ தான் இந்த சபையை தேவன் ஏற்படுத்தினார். Donc Dieu a créé l'église pour que nous soyons un peuple saint. அவே ஒருவர் நீதிமானாக முடியாது. Et aucun homme peut être juste. நான் சொன்னது போல இயேசு ஒருவர் தான் நீதிமானாய் வாழ்ந்தார். On peut voir que seulement Jésus-Christ était juste. அவே அவரை நீ ஏற்றுக்கொள்ள போறது. Et quand tu l'acceptes, உன்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்.
Et l'ensemble de tes péchés sont pardonnés. அது மாத்திரமல்ல பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருவார். Et donc tu as la délivrance de la puissance de tes péchés. பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை தருவார். Il te donne la délivrance de la présence de ton péché. என்றென்றைக்குமாய் தேவனோடு வாழ பரிசுத்தமாய் வாழ தேவன் ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். Et il te montrera le chemin pour vivre une vie remplie de sainteté. ஓகே, இப்ப புதுதாக வந்து யாராவது இருந்தால் நீங்க அல்லது நீங்க இன்னும் உங்களுடைய என்ன சொல்றது பாவத்தை தேவனுக்கு அறிக்கை பண்ணி நான் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவரே நீங்க மன்னிங்க, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லாவிட்டா. Si les nouvelles personnes qui sont ici, qui n'ont pas accepté Jésus-Christ encore ou qui n'ont pas confessé leurs péchés, aujourd'hui tu as une occasion. உடனடியாக எனக்கு சில வேளை இன்னும் நடக்காவிட்டாலும் நீ உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை குறித்து என்ன சொல்றது வருத்தப்பட்டு எனக்கு இது செய்ய விருப்பம் இல்லை, இனி நான் பரிசுத்தமா வாழ விருப்பம், பரலோகம் வர விருப்பம், ஆனால் என்னால் வர முடியாது, நான் பார்க்கிறோம் பாஸ்வேர்டு போல வர முடியாது, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னால் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளும். Si tu te repens réellement de tes péchés, que tu ne peux pas le faire par toi-même, que tu as besoin de Jésus-Christ, à ce moment-là, Dieu pourra t'aider et t'accepter. தயவு செய்து புதிதாக வந்திருந்தால் அல்லது யாராக இருந்தாலும் சரி, நீங்க பாவ உணர்வு அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போறதுக்கு கஷ்டமான வழிதான், ஆனால் அது அருமையான இடம். Qui que ce soit, les nouvelles personnes, ressentez réellement de vos péchés et offrez votre vie à Dieu. இந்த உலகத்திலே பாடுகள் பட்டாலும் அந்த போற முடிவு வந்து மகா சந்தோஷமான இடம். Même si les combats que nous menons ici sont peut-être difficiles, mais le lieu où nous allons est miraculeux. உன்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த உனக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த தேவனை முகமுகமாய் பார்த்து வாக்க போறான். Tu peux vivre en regardant Dieu éternellement, le lieu que Dieu te donne. பரலோகத்தில் மிகப்பெரிய காரியம் என்னன்னா இயேசு முகமுகமாய் பார்க்க. La chose laquelle que nous pouvons faire au paradis, c'est que nous pouvons voir Dieu face à face. ஆனி அறைந்து அவர் கைகளுக்கு முத்தம் செய்து அவர் சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து அவரை நாம் ஆராதிக்கிறோம். On peut s'agenouiller et adorer Dieu, lui qui a été rempli, qui a été frappé et qui a été frappé par plusieurs personnes. இரண்டாவது பெரிய காரியம், நாங்க பாவத்திலிருந்து பாவம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்துருவார். Et il pourra nous ramener à un point où nous ne pouvons plus pécher. ஆவே இதை நீ சொன்ன உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றுக்கொள்ள தேவையில்ல, இது உண்மை, நான் ஆண்டவரை பாவியா இருக்கிறேன், நான் பரலோகம் வரணும், என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா இயேசு அவர் ஏற்றுக்கொள்வார். Tu n'as pas besoin de te précipiter, mais tu dois ressentir au plus profond de toi que tu es un pécheur et que tu as besoin de Dieu dans ta vie. ஓகே, நான் முடிக்க போறேன். Je vais terminer. நான் அந்த என்ன சபையில இருக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை தரேன். Je vais donner un avertissement pour les personnes de cette église. நான் ரட்சிக்கப்பட்டால் முக்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த செயினை உடைச்சிடுறாங்க. Je vous ai dit que vous avez été sauvés, mais ne cassez pas le puzzle que je vous ai dit des trois parties. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், si tu as été sauvé, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்திருந்தால், si tu as obtenu la délivrance de la condamnation du péché, நிச்சயமாய் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அடைவாய். tu seras délivré de la puissance du péché. இதை நான் இப்படி சொல்லவா? Et d'une autre manière, எனக்கு இதுல ஒரு பயம் இருக்கேன்னா நீங்க சத்தியத்தை தவறாக விளங்கிக் கொள்வீங்க. car j'ai peur que vous compreniez mal la vérité. ஏன்னா இந்த மாம்சம் எப்பயுமே பாவம் செய்யத்தான் ரொம்ப விரும்பும். Car la chair prend le dessus et veut pécher. ஒரு 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 வரியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons tous prendre le livre de Jacques. 3வது அதிகாரம். Chapitre 3. இல்ல 2வது அதிகாரம். Chapitre 2. Verset 20, verset 26. Soyez vigilants, ceux qui ont été sauvés. Jacques chapitre 2, verset 20, verset 26. Veux-tu savoir, ô homme vain, que la foi sans les œuvres est inutile? Abraham, notre père, ne fut-il pas justifié par les œuvres lorsqu'il offrit son fils Isaac sur l'autel? Tu vois que la foi agissait avec ses œuvres et que par les œuvres la foi fut rendue parfaite. Ainsi s'accomplit ce que dit l'Écriture. Abraham crut à Dieu et cela lui fut imputé à justice et il fut appelé ami de Dieu. Vous voyez que l'homme est justifié par les œuvres et non pas par la foi seulement. Rahab, la prostituée, ne fut-elle pas également justifiée par les œuvres lorsqu'elle reçut les messagers et qu'elle les fit partir par un autre chemin? Comme le corps sans âme est mort, de même la foi sans les œuvres est morte. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அநேகர் இப்ப சொன்னேன், இவ்வளவு காலமும் நீங்க ஒரு பாவம் செஞ்சாலும் பள்ளம் போகணும்னு நினைச்சீங்க,
Jusqu'à présent, vous pensez que même si vous commettez un péché, vous n'irez pas au paradis. நான் வந்து சொன்னேன் இல்ல அப்படி இல்ல வேதத்தின்படி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு நீதி. Je vous ai dit très clairement d'après la parole que Jésus-Christ est notre justice. உண்மையா நீங்க மனம் திரும்பி பாவ உணர்வு அடைஞ்சு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய முக்கால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Si vous acceptez réellement Jésus-Christ et que vous demandez pardon pour l'ensemble des péchés, அது உண்மை. que vous avez été délivré de péché, இது யாருக்கு உண்மை? Pour qui cette chose est vraie? பட்டவனுக்கு தான் உண்மை. சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு உண்மை இல்லை இது. Pour les personnes qui sont réellement sauvées et non pas les personnes qui ont pris le baptême. சரி, நான் இதை கொஞ்சம் இப்படியே சொல்றேன். அதாவது இப்போ இது சொன்னது போல கிரிகையினாலே நல்லா கவனிங்க. சரியான கஷ்டம் சொல்றது. அது எனக்கு விளக்கப்படுத்துறது இல்லாட்டி பிறகு விளக்கப்படுத்த எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கவனிங்க, இங்க அந்த வேதத்தின்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது நீதியினால் மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, அவனுடைய கிரிகையினாலும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி சொல்லுங்க, அதாவது இந்த செயினை கஷ்டமா இருக்கும், இந்த செயினை உடைக்கக்கூடாது. Nous ne devons pas briser cette chaîne. இப்ப கவனிங்க, அப்ப இப்ப நான் சொல்றது, அப்ப இப்ப ஒருத்தர் கேட்டான்னா, இப்ப ஒருத்தர் பிரசனம் பண்றாங்க, நான் பிரசனம் பண்றேன். On peut voir si un homme prêche. நீ இந்த பாவத்தை தொடர்ந்துருந்தா நீ நடந்து தான் போவ. Si tu es continuellement dans ce péché, tu iras en enfer. அது உண்மையா இல்லையா? Est-ce que c'est vrai? உண்மை. ஒரு வகையில உண்மை, இதுதான் கஷ்டம். ஒரு வகையில உண்மை, ஒரு வகையில உண்மை இல்ல. D'un côté c'est vrai, d'un côté c'est pas vrai. நான் சொல்றேன், ஏன்னா நாங்க இப்ப நான் இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சதால நான் நரகத்துக்கு போறது இல்ல. C'est pas aujourd'hui je commets un péché, je peux aller en enfer. ஆனா என்னுடைய ஓவரால், அதாவது என்னுடைய எல்லா நாட்களையும் நம்ம பார்க்கும்போது பரிசுத்தத்திலே எவ்வளவு வாஞ்சையுள்ளவனா இருந்தேன் என்பதை நான் பார்க்கணும். On peut voir l'ensemble de notre vie à quel point nous avons eu cette soif, cette envie pour la sainteté. ஆபிரகாம் வாசித்த நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்ப நான் சொன்னேன் கிரியையினால மனுஷன் என்ன செய்யறது இல்ல. அப்ப இந்த கிரியை என்ன? அதான் விசுவாசத்தினால் வருகிற கிரியை. அப்ப les œuvres que nous commettons par la foi. வேதம் தெளிவா 3, 4, 5 ரோமர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே நீதிமானாக்கப்படுறது இல்லை சொல்லப்பட்டிருக்கு. Dans Romains 3, 4, 5, dans les chapitres 3, 4, 5, on peut voir que par les bonnes œuvres de la loi, nous ne pouvons pas être sauvés. அதே நேரத்தில் நானும் அடிக்கடி சொல்றேன், அதாவது முக்கார பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. On peut voir que l'ensemble de nos péchés ont été pardonnés. இத கொலையா வழிகொள்ள கூடாது. Mais il ne faut pas comprendre mal ces choses-là. ஆபிரகாம் பழைய ஏற்பாடு சொல்றது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியா எண்ணப்பட்டது. On peut voir dans l'Ancien Testament, Abraham avait foi en Dieu et se fut amputé la justice. கிரிகையினால் சொல்லலாங்க. On ne parle pas des œuvres. ஆனா இங்க கிரிகையினால் நீதிமான் ஆக்கப்பட்டனா விசுவாசிக்கிற எவனும் கிரிகை செய்யாவிட்டால் அது விசுவாசமே இல்லை. On peut voir qu'une personne qui a la foi, s'il ne fait pas les actions pour cette foi, alors il ne sera pas sauvé. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஒரே வசனத்தை காட்டுறேன், நீங்க எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம். Nous allons prendre le livre des Hébreux, chapitre 3. 3:18-19. Versets 18-19. Et à qui jura-t-il qu'il n'entrerait pas dans son repos, sinon à ceux qui avaient désobéi? Aussi voyons-nous qu'ils ne purent y entrer à cause de leur incrédulité. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? யாரு இந்த இளைப்பாறுதலுக்கு போக முடியாதுன்னு சொன்னாரு? கவனிங்க. சொல்லிடல. ஓகே. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? ஏங்க போக முடியாது, அவிசுவாசத்தினாலே. அப்ப அவிசுவாசம் à cause de leur incrédulité. அப்ப அவிசுவாசம் கீழ்ப்படியாம என்ன? அவிசுவாசம் கீழ்ப்படியாம என்ன? Qu'est-ce que la désobéissance et l'incrédulité? ஒண்ணுதான். C'est la même chose. அப்ப விசுவாசிச்சா என்ன செய்றோம்? Si nous avons foi, qu'est-ce que nous faisons? Nous obéissons. Si nous n'obéissons pas, si tu as foi en Jésus-Christ, comme Abraham, tu obéiras.
ஆகவே நான் சொன்ன காரியத்தை அதாவது நான் திரும்ப சொன்னது என்னன்னா நான் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ள சொன்னதுக்கு காரணமே நீ பாவத்துல உளறல்ல உச்சக்கட்ட ஒரு பரிசுத்தமாய் வாழத்தான். Si je te dis d'accepter Jésus-Christ, c'est pour pouvoir vivre dans la sainteté. ஆகவே இன்னைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சா நான் நரகத்துக்கு போக போறதில்ல. Si aujourd'hui je commets un péché, je ne pourrai pas aller en enfer. ஆனா நான் விசுவாசித்து இருந்தால் Mais si j'ai la foi, என் வாழ்க்கையில் என்ன காணப்படும்? qu'est-ce qui montrera ma vie? பரிசுத்த பலனுக்கு கீழ்ப்படிவேன். La sainteté ou l'obéissance. J'obéirai à la parole de Dieu. Est-ce que vous comprenez? OK. இப்போ இதல தான் வருது ரட்சிப்பின் வல்லமை வந்து எப்படி விடுதலை ஆகுது அது இன்னைக்கு வேணா அடுத்த முறை பாப்போம். Donc la prochaine fois nous verrons la puissance de la délivrance du salut. தயவுசெய்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து நீ ரட்சிக்கப்படல புதுசாக ரட்சிக்கப்பட சொல்றேன். உன் பாவத்தை உணர்ந்து நீ ஒரு நாளும் எத்தனை கோடி வருடங்களுக்கு கொடுத்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையாக நீ பாவின்னு உணர்ந்து ஏசப்பா இன்னைக்கு நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பிள்ளைக்கு வேற ஒரு கடவுளை கும்பிட மாட்டேன். நீர் தான் கடவுள், நீர் தான் என்ற பாவத்தை மன்னிச்சு ஆகவே இனி தொடர்ந்து நான் கர்த்தாவே ஆண்டவரே உண்மை நான் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு வர போறேன்னு சொல்லுங்க. Les personnes qui ne sont pas sauvées, qui ont seulement pris le baptême, offrez votre vie à Jésus-Christ, qu'il est le Sauveur, qu'il a pardonné vos péchés sur la croix. ரட்சிக்கப்பட்டவன் சொல்றேன் இயேசு ரெண்டா பிரிக்காது. Et les personnes qui sont sauvées, ne séparez pas Jésus en deux. உன் பாவத்தை மன்னிக்க மரித்த இயேசுதான் இந்த உன் பாவத்தை வல்லமையை பரிஹரிக்க பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசுகிறார். Le Dieu qui a pardonné tes péchés, c'est le même Dieu qui assiège auprès du Père pour pouvoir parler en ta faveur. ஆபிரகாம் உதாரணத்தை பார்த்தோம். Nous avons vu l'exemple d'Abraham. அவன் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டான் மாத்திரமல்ல கிரிகையினால் நீதிமானாக்கப்பட்டான். அர்த்தம் என்ன? கிரிகையினால் அவன் நீதிமானாக்கப்படவில்லை. அவன் விசுவாசித்தபடியினால் அவன் கீழ்ப்படிந்தான் அல்லது அவன் என்ன சொல்றது பரிசுத்தமாய் வாழ்ந்தான். On peut voir que par la foi, non seulement par la foi et par ses bonnes œuvres, il a été justifié auprès de Dieu. நாங்க ஏன் அவங்க இளைப்பாறுதலுக்கு போக முடியாதுன்னு பார்த்தோம் கீழ்ப்படியாமையினால. On peut voir qu'ils n'ont pas obtenu le repos parce qu'ils ont désobéi. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க அவிசுவாசத்தினால கீழ் போகலன்னு. Et ensuite on peut voir qu'ils n'ont pas pu entrer parce qu'ils étaient à incrédulité. இது தெளிவா தெரியுது. விசுவாசிக்கிறவன் பரிசுத்தமா கீழ்ப்படிவான் அல்லது பரிசுத்தமாய் வாழ்வான். Celui qui obéit, il vivra dans la sainteté. ஆனா 100% வாழ மாட்டான். Il ne pourra pas vivre à 100%. அதனால தான் நான் சொன்னேன் நீ ஒரு பாவம் செஞ்சிட்டு நரகத்துக்கு போன்னு சொல்லி நிக்காத. Il ne dit pas que tu as commis un péché alors tu iras en enfer. உன் வாழ்க்கையை பாரு. Regarde ta vie. கீழ்ப்படிவு அதிகமாக இருக்கிறதா? Est-ce que tu obéis de plus en plus? அது பரிசுத்தமா நீ அதிகமாக வாழ்கிறாயா? Est-ce que tu vis de plus en plus dans la sainteté? பரிசுத்தத்துக்காக நீ பாடுபடுகிறாயா? Est-ce que tu fais des efforts pour vivre dans la sainteté? பரிசுத்தத்துக்காக நீ அர்ப்பணிக்கிறாயா? Est-ce que tu te sacrifies pour vivre dans la பரிசுத்தம் sainteté? குறையும்போது உனக்குள்ளே கவலை வருதா? Quand il y a un manque dans la sainteté, est-ce que tu es attristé? அப்படினா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். Cela veut dire que tu as été sauvé. நான் சொல்றேன் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் பிரிச்சிராத. Tu ne peux pas séparer le salut et la sainteté. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையும் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையும் பிரிச்சிராத. Tu ne peux pas séparer la puissance du péché et la condamnation du péché. மூணுமே ஒரு செயின் தான். C'est un ensemble de chaînes. ஆகவே கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவிக்குள் கொஞ்சம் சிந்திங்க. Essayez de penser et offrez-vous au Saint-Esprit. அவ பாஸ்டர் சொன்னார் பாவத்தை தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சா பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போலானா அது வந்து ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்ல ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் சொன்னார். Le pasteur a dit pour les personnes qui sont sauvées, s'il a été délivré de la condamnation du péché, quel que soit le péché qu'il peut commettre, il ira au paradis. On peut voir très clairement l'exemple d'Abraham par la foi et par ses œuvres. On peut voir que les non-croyants n'ont pas désobéi, ils ont obéi. Et ceux qui ont eu la foi, ils ont obéi. Nous allons prier. Notre Seigneur seulement est notre Sauveur. Jésus-Christ est notre Sauveur. Jésus-Christ est notre Sauveur. Nous allons prier. திரும்ப சொல்றது மகனே மகளே நீயாய் பைபிள் படிக்காதே நான் உனக்கு விளங்கப்படுத்தல. Je le répète, si tu ne lis pas par toi-même la parole, je ne pourrai pas te l'expliquer. சரியான கடினம். C'est très difficile. நான் வளைக்கிறதே கடினம். Il est très difficile pour moi de comprendre. அது விளங்கப்படுத்துறது அதிலும் கடினம். Et il est très difficile de l'expliquer. எனக்குள்ளே ஆவி இருக்கு உனக்குள்ளே ஆவி இருக்குது ரெண்டு பேரும் ஆவியானவரோட சேர்ந்தால் அதை கற்றுக்கொள்றது சுலபம். En moi il y a l'esprit et toi aussi tu as l'Esprit Saint, alors il sera très facile de comprendre ces choses-là. ஒரு பக்கம் நிச்சயத்தை நல்லா கொண்டாடுங்க. D'un côté nous pouvons célébrer la certitude du salut. அடுத்த பக்கம் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அடையும் நல்லா போராடி விடுதலை அடைவோம்.
Et nous devons obtenir la délivrance de la condamnation du péché. முடிவிலே பாவத்தின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவோம். Et par la suite, nous serons délivrés. பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் Et par விடுவிக்கப்படுவோம். la suite, nous serons délivrés de la présence du péché. அவே பாவத்தோடு யாரும் விளையாடாதீங்க. Et personne ne doit jouer avec le péché. நான் கிருபையை அதிகமாய் பேசினா உன்னை புரிஞ்சுக்கொள், நீ அதிகமாக உன்னிலே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Si je parle plusieurs fois de la grâce et que Dieu espère la sainteté dans ta vie. திரும்ப நான் சொல்றேன், நீ அதிகமாய் நான் கிருபையை பேசும்போது நீ புரிஞ்சுக்கொள், பாஸ்டர் அதிகமாக உன்னிலே பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதா Si le சொல்றார். pasteur parle énormément de la grâce, c'est qu'il espère que tu dois vivre dans la sainteté. அவன் இதை பிள்ளையார்களே கொள்ளாதீங்க. Ne comprends pas à travers ces choses-là. பாவத்தை மன்னிக்கன்னு சொன்ன உடனே எல்லாம் மன்னிச்சா சரிப்பா, ஒரே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அல்ல. அப்படி இருந்தாலே அர்த்தம் நீ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். Si on parle de pardon et tu penses que l'ensemble de tes péchés ont été pardonnés, ça veut dire que tu comprends mal ce que le pasteur enseigne. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்.